சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். RR Group of Companies-ஓட opponent concern, ருத்ரா Group of Companies-ஓட chairman. நான் சொல்றத கேட்டு வாலாட்டி வேலை செய்யறதுக்கு தான் நான் உன்னை என் கம்பெனில வேலைக்கு வச்சிருக்கேன் MD-யா. ஆனா நான் கொடுத்த வேலைக்கு சொதப்பிட்டு வந்திருக்க. நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணி வச்சிருக்க? இப்படியா சொதப்புவ? இல்ல மேடம், அது எல்லாமே பிளான் எல்லாம் பக்கமா நடந்துச்சு. கரெக்டா அட்டெம்ப்ட் பண்ணும்போது எதிர்பாராம அந்த சூர்யா உள்ள வந்துட்டான். அதனாலதான் பண்ண முடியாம கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு மேடம். காரணம்ல எனக்கு தேவையில்லை, கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கணும், அதுதான் முக்கியம். ஆமா, ஹாஸ்பிட்டல் அந்த லேபர் கதையை முடிக்க போனவன சூர்யாக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சா? இல்ல மேடம், சூர்யாக்கு மட்டும் இல்ல, அங்க இருந்த யாருக்குமே அடையாளம் தெரியாது மேடம். யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. பக்கா பிளானோட தான் போனான். ஆனா எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு மேடம். ஹாஸ்பிட்டல்ல பெட்ல பேச்சு இல்லாம கிடக்குறவன நீ மூச்சு இல்லாம பண்ணிருந்தனா தற்காலிகமா ஜெயில இருக்கிற சக்கரவர்த்திய நிரந்தரமா ஜெயிலுக்குள்ளேயே வச்சிடலான்னு பார்த்தேன். இப்படி சொதப்பிட்டீங்களே. பார், உனக்கு 3 நாள் டைம் தரேன். 3 நாளைக்குள்ள ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த லேபர் சாகணும், சக்கரவர்த்தி நிரந்தரமா உள்ள இருக்கணும். இது நடக்கல உன்னை உண்டில்லன்னு பண்ணிருவேன். கண்டிப்பா பண்ணிடலாம் மேடம். நீங்க நினைச்சது நடக்கும். கண்டிப்பா நடத்தி காட்டுறேன் மேடம். மறுபடியும் சொல்றேன், உனக்கு 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள வேலையை முடிக்கணும். மறுபடியும் ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு, என்ன பத்தி தெரியும்ல. மைண்ட் இட். சந்தோஷமா? உனக்கு பிடிச்ச நகை எப்படியா வாங்கிட்ட? உங்ககிட்ட தானே இருக்கு. ஆட்டோ, ஆட்டோவுக்கு டியூ கட்ட முடியாம ஆட்டோவை சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம வேலை போட்டு கொடுத்தோம். இப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்கன்னா இவ்வளோ பணம் இப்படி வந்தது? ஏதோ தப்பா இருக்கே. அண்ணன் எதுக்காக இப்ப எனக்கு ஃபோன் பண்றாரு? என்ன மதி போன் எடுக்க மாட்டேங்கிறா? ஹலோ அண்ணா.
மதி எப்படி இருக்க? எப்பயும் போலதான் இருக்கேன். நீ என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க? உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன விஷயம் கேட்கணும்னா? கதிரோட பெரிய மாமா பார்த்திபன் கிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்கா? ஏதாவது பிசினஸ் பண்றாரா? பிசினஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லனா. ஏதோ கம்பெனிக்கு வேலைக்கு போறாரு. அவரை பத்தி நீ எதுக்காக விசாரிக்கிற? புருஷனும் பொண்டாட்டியும் 2 லட்சம் ரூபாய்க்கு நகை வாங்கியிருக்காங்க. அதனால தான் கேட்டேன். 2 லட்சத்துக்கு நகை வாங்கியிருக்காங்களா? ஆமா. எங்க அத்தை ரேஷன் கார்டு தேடிட்டு இருக்கும்போது வீட்ல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்குன்னு யாரு பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. அப்ப லாவண்யா அண்ணி சீட்டு புடிச்ச பணம்னு சொன்னாங்க. அதனால அந்த பணத்துல கூட வாங்கிருக்கலாம். அண்ணா. சரி மதி, நான் திரும்ப கூப்பிடுறேன். எப்படியாவது சமாளிப்போம். தங்கச்சி, கதிர் எங்கம்மா? புது வீடு விஷயமா வெளியில போயிருக்காரு. அண்ணா, கதிர் எனக்கு நகை வாங்கி கொடுத்த மாதிரி புதுசா அன்னைக்கு நீங்களும் நகை வாங்கி கொடுத்திருக்கீங்க போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. யார் சொன்னா? நாம நகை வாங்கின விஷயத்த இவ எதுக்காக நம்ம கிட்ட கேக்குறா? கதிர் ஏதாவது பணம் கொடுத்து நமக்கு உதவி இருப்பான்னு நினைச்சு போட்டு வாங்குறாளோ? அண்ணா, அண்ணா. சொல்லுமா. இல்ல, அண்ணி சீட்டெல்லாம் புடிக்கிறாங்கல்ல, ஒருவேளை அந்த பணத்துல வாங்கிருக்கலாம்ல, அதான் நான் கேட்டேன்.